மக்களே குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:15 ஆகுது. நாம் வந்து இப்போ நம்ம ரூம் வந்து வெக்கேட் பண்ணணும். வெக்கேட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து நமக்கு பஸ் வந்துடும். அதில் நம்ம வந்து இப்போ பிரயாக்ராஜ் போக போகிறோம். அப் டு ஒரு 130 to 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பை பஸ் நம்ம பிரயாக்ராஜ் போக போகிறோம். கீழே போயிட்டு உங்களுக்கு பஸ்ஸு என்ன நம்ம வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபுட் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு, ஹோட்டலுக்கு. அந்த பின்னாடி நம்ம பஸ்ஸஸ்லாம் வந்துருச்சு. 4 மொத்தமாக 5 பெரிய பஸ்ஸஸ் இன்னொன்று வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 5 பஸ்ஸில் தான் வந்து நம்ம இன்றைக்கி இங்கே அயோத்தி அண்டு பிரயாக்ராஜ் இந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மணி காலையில் வந்து 6 o'clock தாங்க ஆச்சு. பட் இப்போது ட்ராவல் ஒரு 3 hours இருக்கிறதால இப்போவே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு இப்போ எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லோரும் வந்தாச்சுங்க. காலையில் 6 தான் ஆகுது. அந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான்: பொங்கல், இட்லி, வடை, சக்கரை பொங்கல், அவுள், சாம்பார் அண்டு அங்கே வந்து சேலடு அண்டு பூரி இருக்குது. ஸோ இதாங்க நமக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். முடிச்சுட்டு அப்படியே நம்ம பஸ் போட் பண்ணி அப் டு அயோத்திக்கு போக போகிறோம். ஃபைனலி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டைம் ஒரு 6:15 ஆகுது. ஸோ மொத்த பஸ் இங்கே தான் நின்றுருக்கு. அண்ட் நம்ம மொத்த க்ரூ இங்கே தான் நின்றுருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க பஸ் ஏறதுக்கு. இப்போ ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 hours நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் இங்கே கேதராகி நின்றுருக்காங்க. இப்போ டிபார்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக உட்காந்துட்டாங்க. எல்லாம் டிபார்ட்டாக ரெடியாக உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிரயாக்ராஜ் அண்டு அயோத்தி இன்னைக்கு ஃபுல் டே ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு பிஏ மதுரை ஒருத்தங்க ரைட்டு ஒருத்தர் லெஃப்ட்டு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரயாக்ராஜ் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பிரேக்குக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ எல்லாம் நம்ம க்ரூ ஃபுல்லாகவே வந்து பிரேக்காக அப்படியே அங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கார்ட், இங்கேயும் இந்த பக்கம் நம்ம எஸ்கார்ட் பைலட் வெஹிக்கிள்ஸ்லாம் நின்றுட்டு இருக்குது. இன்னொரு 1 to 2 hours நம்ம பிரயாக்ராஜ் ரீச் ஆகும். இது நம்ம பின்னாடி வர பைலட்டு அண்டு இதுதான் தான் நம்ம பஸ்ஸு. டோட்டலாக 5 பஸ்ஸு. டோட்டலாக நம்ம எல்லாருக்கும் சேர்த்து 5 பஸ் இன்னைக்கு. ஒரு 3 பைலட்டு 5 வெஹிக்கிள் மொத்தமாக இன்னைக்கு. நம்ம க்ரூ மெம்பர்ஸ்லாம் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஹாய் மக்களை, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து பிரயாக்ராஜ் கிட்ட என்ட்ரு ஆகிட்டோம். அண்ட் நம்ம தான் சொன்ன மாதிரி நம்ம பைலட் கார் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து எந்த ஒரு வண்டியோட வர விடாமல் கரெக்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு டே 1ல இருந்தே நம்மளை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. அண்ட் அப்படியே பஸ்ஸில் ஒரு சின்ன ஃபன் பண்ணிட்டு வந்துருக்காங்க எல்லாரும். நம்ம பிரயாக்ராஜ் வந்தாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெல்கம் வேற லெவலில் போயிட்டு இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ இங்கேயும் வெல்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக பண்ணிட்டு அப்படியே உள்ள போயிட்டு இருக்கோம். வாருங்கள் வாருங்கள் தமிழ் நெஞ்சங்களே வாருங்கள். பிரயாக நகரில் வருகின்றவர்களே, பிரயாக நகர் என்பது இங்கே ஏராளமான கூட்டாளங்கள் அமைக்கப்படும். एक्टिविटीज की ओर ले जाएंगी, सांस्कृतिक गतिविधियों की ओर आपका अभिनंदन करें. क्लैप गो फॉर दीज गर्ल्स, क्लैप गो. அண்ட் அங்கே ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது. ஃபுல்லாக இங்கே டான்ஸ் அது இது சூப்பராக இருக்குது.
பிரயாக்ராஜில் வந்து குளிக்க அப்படியே போயிட்டுருக்கோம் ப்ரோ எல்லாருமே. இதுக்கு வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு போட் தான் கூட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எல்லாரையும் போட் பண்ணிடுவாங்க. போட் பண்ணிட்டு அங்கே திரிவேணி சங்கமம் ஏரியா அங்கே போயிட்டு தான் நம்ம எல்லாரும் குளிச்சுட்டு அப்படியே அங்கே தீர்த்தம் எடுக்கிற மாதிரி பிளான். அண்டு 4 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் சுல்லுன்னு நல்லா வெயில் அடிக்குது. ஸோ குளிருக்கு சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வெயில் கூட சேர்ந்து இங்கே குளிரும் நல்லாவே இருக்குது. இந்த போட்டில் தான் இப்போ கிளம்ப போகிறோம். இந்த போட்டில் ஏறுங்க ஸோ போட்டில் இப்படியே ஏறியாச்சு. ஸோ நம்ம குடும்ப மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. திரிவேணிக்கு வந்து நம்ம போட்டில் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த கடல் புறாக்கள் அப்படின்னு சொல்றது. ஸோ இங்கே செம்மையா நிறைய இருக்கு. கேங்கஸ்லயும் வந்து கங்கையிலையும் வந்து நிறைய இருந்துச்சு. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணாதான் இருக்கு. அந்த நகரம் வந்து நகரம் வந்து 3000 ஒரு 10,000. ஸோ திரிவேணியில் ஒரு போட்டிங் டுவர்ட்ஸ் கங்காவில் ஒரு போட்டிங் டுவர்ட்ஸ் திரிவேணி. குளிக்கிற இடம் இதோட போட் வந்து ஸ்டாப். ஸோ இங்கேருந்து அப்படியே குளிக்கணும். இந்த பிஹைண்ட் பிளேஸஸ் தான் இங்கே குளிக்கிற பிளேஸஸ். இப்போ நம்ம டிபோர்ட் ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம குளிக்கிற இடத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தண்ணி எடுக்கிற இடம். ஸோ அப்படியே நம்ம குளிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்புறம் என்னன்னு கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம திரிவேணி சங்கமத்தில் வந்து குளிச்சு நல்லா தீர்த்தனால குளிச்சு ரெடி ஆயாச்சு. இது குளிக்கிற இடம் நம்மளை வந்து போட்டில் கூட்டிகிட்டு வந்து நடுவில் ஒரு இடத்துல குளிக்க வச்சாங்க. மேபி இதுக்கு வந்து தனியாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தா போட்லேருந்து நம்மளை கூட்டு வந்து இந்த இடத்துல குளிக்க வைப்பாங்க போல். யூஸ்வலாக எல்லோரும் குளிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ ஜஸ்ட் அந்த கரையிலேருந்து டைரெக்டாக இங்கேயே வந்து குளிச்சிடலாம். மேபி உங்களுக்கு நடுவில், அதாவது இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கங்கா அண்ட் யமுனா மீட் ஆகிற இடம். சரஸ்வதி ஆக்சுவலாக பூமிக்குள்ளே ஒரு தான் இருக்குது. இந்த கார்னரில் இங்கே தான் மீட் ஆகுது. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து குளிக்கணும்னா ஸோ இங்கே வந்து தனியாக பே பண்ணணும். இங்கே குளிக்கிறதுனா ஃப்ரீ. ஸோ இதாங்க திரிவேணி சங்கம். பைட் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடம் தான். அந்த பக்கம் வந்து யமுனா, இங்கே வந்து கங்கா. ஸோ ரெண்டும் நடுவில் மீட் ஆகும். அந்த இடத்துல போட் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இடத்துல. ஸோ சின்ன ஒரு ஃப்ளோ தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் மீட் ஆகும். நாங்கள் குளிக்கிறப்ப அங்கே தான் போய் குளித்தோம். ஸோ நீங்கள் அங்கே போகணுன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இல்லாட்டி தான் இங்கே இந்த இடத்துல கரையிலேயே குளிக்கலாம். நம்ம டீம் எல்லாருமே வந்து குளிச்சு அப்படியே ரெடியாகி இப்போது டுவர்ஸ் திரும்ப போட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே போட்டுக்கு மூவ் ஆகலாம். அப்படியே போட் ஆகிட்டு நம்ம ஏறணும் பார்த்தீங்களா, அதே இடத்துக்கு போயிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு பார்க்கலாம். நம்ம மொத்தம் வந்து திரிவேணியில் வந்து குளிச்சுட்டு அப்படியே டுவர்ஸ் கரைக்கு போயிட்டு இருக்கோம். போட்டிங் முடிச்சுட்டு இப்போ வந்தாச்சு. இப்போ திரும்ப நம்ம அப்படியே இப்போ நேராக அப்படியே நம்ம லஞ்சுக்கு ப்ரொசீட் பண்ணிடலாம். இப்போ அப்படியே நம்ம பஸ்ஸுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பஸ்ஸில் ஏறி போட் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு போய் இறங்கி பார்க்கலாம். திரிவேணி சங்கமத்தில் வெல்கம் அண்டு ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம பஸ்ஸில் போர்டாகி இப்போ கிளம்பிட்டோம். ப்ளஸ் வித் பின்னாடி இப்படி ஃபுல்லாக எஸ்கார்ட்டோட. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம திரிவேணி சங்கமத்தில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஹனுமான் டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஹனுமான் டெம்பிள் உள்ள என்ட்ரன்ஸ்.
க்ரௌடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது. ஸோ முன்னாடி கீழே தெரியுது பார்த்திங்கன்னா அங்கே தான் ஹனுமன். ஸோ பெருசாக தெரியுதுங்களா, இங்கே வந்து படுத்திருக்கிற பொசிஷனில் தான் ஹனுமன் இருப்பார் போல். ஸோ ஆமாங்க, கீழே பார்த்தீங்கன்னா படுத்துக்கிற பொசிஷனில் இருக்கார்ல தான் ஹனுமன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது என்ன பிளேஸ்னு எக்ஸாக்டாக தெரியல, பட் செம்ம கிராண்டாக சூப்பராக இருக்குது. இது கோவிலோ இது ஒரு மடம், இது சம்திங் இது ஒரு மடம், எக்ஸாக்டாக நேம் தெரியல. இந்த மடத்தில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு லஞ்சு. செம்ம கிராண்டாக சூப்பராக இருக்குது இந்த மடம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சாப்பிட லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ போய் லஞ்ச் என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானந்தா சுவாமி பவன், இங்கே தான் நமக்கு லஞ்சு. லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ், சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ், காலிஃப்ளவர் கூட்டு அண்ட் அப்பளம். ஸோ அப்படியே நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். ராமானந்தா சுவாமி மடம் இங்கே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணி இப்போ சாப்பிட்டு முடித்தோம். இப்படியே மேலே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பார்க்க முடியல. ஸோ டிசைன்ஸ்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றும் நார்மல் சின்ன டெம்பிள் தான், பட் டிசைன் சூப்பராக இருக்குது. இதுதான் மெயின் மந்த்து போல், பட் வந்து க்ளோஸில் இருக்குது. ஓவரால் டிசைன் சூப்பராக இருக்குது. நல்லா செதுக்கி வச்சுருக்காங்க சூப்பராக. நல்லா வால்லலாம் சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ இப்போ அப்படியே நம்ம கீழே போய் நம்ம பஸ்ஸுக்கு போயிடலாம். மடத்தோட பவனோட ஃப்ரண்ட்டு. ஸோ டிசைன் வைஸ் நம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரயாக்ராஜில் வந்து திருவேணியில் குளிச்சாச்சு, அந்த சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணி நம்ம திரும்ப பஸ்க்கு போர்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு டுவர்ஸ் அயோத்தி நம்ம இப்போ போகிறோம். ஓகே, அயோத்தி போயிட்டு நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். இடையில ஏதாச்சும் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எல்லாம் போர்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம இங்கே சேஃப்டி ஆம்புலன்ஸும் அங்கே வந்து நம்ம எஸ்கார்ட் ஜீப் வந்துருச்சு. நம்ம அப்படியே போட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இடையில இங்கே நிற்பாட்டுறோம், அங்கே மீட் பண்ணுவோம். ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். சம்திங் ஷஹீத் சந்திரசேகர் ஆசாத் பார்க், யாரோ ஒருத்தரோட மெமோரியல் பார்க்கு. ஸோ அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ உள்ளே எப்படி இருக்குது என்னதுன்னு அப்படியே பார்க்கலாம். பிஹைண்டில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அவர் தான் வந்து ஷஹீத் சந்திரசேகர் ஆசாத். ஸோ அவரோட மெமோரியலாக ஒரு பார்க் இது. நார்மல் பார்க் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே பார்க்கு நார்மலாக ரவுண்ட் அடிக்கிற மாதிரி நார்மலான ஒரு பார்க் தான். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம அப்படியே உள்ளே எங்கேயும் போகல, அப்படியே பஸ்க்கு திரும்ப போயிடலாம். இங்கே நிறையா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, பட் நம்ம அப்படியே பஸ்க்கு போயிடலாம். கேட்ட வரைக்கும் அவர் வந்து ஷஹீத் சந்திரசேகர் ஆசாத், அவர் வந்து ஒரு தமிழர் அம்மா. அவருக்காக வந்து இப்போ இங்கே யூபியில் இது எங்கே என்ன சிட்டி, அயோத்தியா பிரயாக்ராஜில் இவ்வளோ பெரிய பார்க், ரொம்ப பெரிய பார்க். ஆமாம், இங்கே ரவுண்ட் அடிக்கலாம் மினிமம் 2 hours ஆகுமாம்மா. அவ்வளோ பெரிய பார்க் இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ அதான் இங்கே ஸ்பெஷல். அதனால தான் வந்து நம்ம காஷி தமிழ் சங்கத்தில் இங்கே இதை ஒரு பிளேஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ பஸ்க்கு போயிடலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆகுது, 5:45 ஆகுது. அதுக்குள்ளே கிளைமேட் நல்லாவே ஃபுல்லாக பனி இறங்கி அப்படியே பேசுறதுக்கு புகை வருது. அந்தளவுக்கு குளிர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக செம்ம மிஸ்ட்டு இறங்கிடுச்சு. அப்படிங்க ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ எல்லோரும் அப்படியே ரெஃப்ரெஷ்க்கு டீ சாப்பிட்டு வாஷ்ரூம்ஸை எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரயாக்ராஜ்லேருந்து அயோத்தி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 190 கிலோமீட்டர்ஸ், 4 hours ஆயிருமாம்மா. ஸோ இப்போ தான் 2 hours கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 hours நம்ம அப்படியே போட்டு அங்கே ஒரு வெல்கம் எல்லாமே இருக்காம்மா. அங்கே ஒரு வெல்கம், அப்புறம் ஒரு சின்ன ஈவெண்ட் இன்றைக்கி பிரயாக்ராஜ் நெக்ஸ்ட்டில் அதே மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ரூமுக்கு அப்படியே மூவ் பண்ண போகிறோம். நல்லா குளிர். ஒரு பிளேட் சமோசா வெறும் 10 ரூபா தான் சொன்னாங்க. எல்லோரும் இங்கே சூப்பராக வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. நாமளும் சாப்பிட்டுருக்கோம். அப்படியே பஸ் எல்லாம் நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அயோத்தி தான் ஸ்டாப்பு. ஸோ நெக்ஸ்ட் அயோத்தி போய் மீட் பண்ணலாம். பாய். ஃபைனலி 8:30க்கு வந்து நம்ம ராம் ஜென்ம பூமி அயோத்திக்கு வந்து காலை வச்சு இறங்கியாச்சு. இங்கே நமக்கு அப்படியே வெல்கம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு.
இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வர Jan 22 வந்து அயோத்தியில் வந்து இப்போ இது நம்ம அயோத்தி ராமர் டெம்பிள் வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க கும்பாபிஷேகம். அதுக்காக இங்கே வந்து ஃபுல்லாக பஸ் ஸ்டாப்பு, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தியோட நியூ பஸ் ஸ்டாப். நம்ம அயோத்தியோட நியூ பஸ் ஸ்டாப்பில் தான் நம்மளை வந்து இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 month, அதாவது இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னே தான் ஓப்பனே பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக செம மிஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் மிஸ்ட் ஃபார்ம் ஆகி தான் தெரியுது. அங்கே வெல்கம் செரிமோனி நடந்துட்டுருக்கு. இதாங்க நம்ம அயோத்தியோட நியூ பஸ் ஸ்டாப். இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல, அந்த பக்கம் கொஞ்ச நேரத்தில் போய் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக செம்ம செலிப்ரேஷன் பண்ணி நம்மளை இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெக்கரேட்டிவ் சூப்பராக பண்ணியிருக்காங்க பஸ் ஸ்டாப்பில். ஸோ அயோத்தியில் பரதநாட்டியம் டிசைன் பெயிண்ட்டு. ஸோ இங்கே ஒரு தியேட்டர் செட்டப்பே கொடுத்துருக்காங்க. இது எது Say loudly, Jai Jai Shri Ram. Jai Jai Shri Ram. இது பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல தான். District administration of Ayodhya. The celebration of tonight is the very special, you know. ஸோ ஈவென்ட் Why? இப்போ சூப்பராக போயிட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. Not New Year, it is the old year. Tamil. It was a very sweet language. Genuinely very sweet. Unfortunately, I am a diabetic. Sorry. But don't worry, you don't need to be sorry. அயோத்தியாவின் சப் கலெக்டர் ஸ்ரீ சந்தீப் குமார் ஸ்ரீவஸ்தா அவர்களுக்கும் திருமதி அனிமிகா ஸ்ரீவஸ்தா அவர்களுக்கும் தமிழ் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் சிறப்பான
everything. But I know something. This is the concept of Honorable Prime Minister Narendra Modi ji, Kashi Tamil Sangamam. And this is the occasion. This kind of new year, and I am quite hopeful the blessing of the Lord Rama showered every year on you and your. Come and join, come and join. Come on. ஸோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ என்னமோ ஹாரத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இப்போது அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி இப்போது ஹாரத்தி ஆர் வாட். Will also get a chance to take a aarti. You come from this way, one by one, by the line, take your chance and get this opportunity to make your not day, but make your whole year whole. பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுமே ஸோ ஊதுனாலே வந்து புகை வருது. அந்த அளவுக்கு கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்கு. ஸோ இப்போ உள்ள ஈவெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சமாக சும்மா போயிட்டுருக்கு. நார்மலாக எல்லாம் மோஸ்ட்லி முடிஞ்சு. அண்ட் இப்போது நம்ம அயோத்தி நியூ பஸ் ஸ்டாப்பில் நமக்கு டின்னர் இப்போ ப்ரொவைட் பண்ணி இருக்காங்க. அதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் டின்னரு. அப்படி அங்கே போயிட்டு நான் என்னென்னு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஊதுனாலே போக வருது. அந்த அளவுக்கு இருக்குது. நமக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. டின்னர் வந்து புலாவ், உப்மா, சப்பாத்தி அண்டு கடலைக்கறி ப்ளஸ் இன்னொரு 2 கிரேவி அண்டு ஒரு ஃப்ரூட். இதாங்க இன்றைக்கி நமக்கு டின்னரும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேயே தான். டின்னர்லாம் முடிஞ்சு இங்கே எந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்குது, ஃபார்ம் ஆகிருக்குன்றது பின்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறப்பே இங்கே ஃபுல்லாக ஸ்மோக் வந்துட்டு இருக்குது, ஃபாகு. அண்ட் பின்னாடி ஃபுல்லாக வந்து பிளர் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபாக் இறங்கியிருக்கு, சாரி மிஸ்ட் இறங்கியிருக்கு. ஸோ இப்படி தான் அதான் உங்களுக்கு தெரியுதா இங்கெல்லாம். ஸோ இப்படி தான் அந்த ஊரே இருக்குது. சொல்லப்போனால் அந்த காஷி விட இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இனி அப்படியே நமக்கு ரூமுக்கு ரூமுக்கு போக போகிறோம். அப்படி ரூமுக்கு போய் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன். டைம் ஆக மினிட் பை மினிட்ஸ் வாங்கி இங்கே ஃபுல்லாக செம்மையாக இறங்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உள்ளே போனோம்ல, என்ட்ரு ஆனோம்ல, ட்ரம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணாங்க. அது இந்த ஏரியா தான். பட் இப்போ ஒன்றுமே தெரில. மினிட் பை மினிட் இங்கே செம்ம ஃபாக இறங்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது. ஆனால் குளிர் இங்கே தாக்கலை. ஃபீல் ஆகுதுன்னா நம்ம வந்து க்ளவுட்ஸ்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ சுற்றி முற்றி உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி இந்த இடத்துல தெரியுதா கரெக்டாக. இந்த இடத்துல இது எல்லாமே வந்து பனி இறங்கியிருக்கு. பட் அதெல்லாம் ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் குளிர் தான் ஒரு ஓவர் தாங்க முடியல. வெதர் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ். டைம் வந்து 10 மணி ஆச்சு. சூப்பராக இருக்குது. அண்டு இன்னொன்று நம்ம இப்போ நின்றுக்கிறது வந்து இப்போது அயோத்தியில் இன்னும் ஓப்பன் பண்ணல, கட்டியிருக்கிற பஸ் ஸ்டாப். ஆக்சுவலாக இங்கே ஊரே வந்து ஃபுல்லாக செம்மையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாப் இது எல்லாமே இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் நேற்று ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாப் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ இதான் நம்ம அயோத்தியோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்னும் ஓப்பன் பண்ணாத பஸ் ஸ்டாப். அண்ட் நெக்ஸ்ட் மந்த்து Jan 22 வந்து இங்கே கும்பாபிஷேகம் இருக்குது நம்ம அயோத்தி ராம டெம்பிளில். நாளைக்கு நம்மளை வந்து
அயோத்தி டெம்பிள் கூட்டு போகிறாங்க. மூச்சு வாங்குது, பேச முடியலைங்க. அந்த என்னென்னா நாளைக்கு நம்ம ராமர் டெம்பிள் கூட்டு போகிறாங்க. ஸோ கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் ஸோ செம்ம பிளெஸ்ஸிங்ஸ் தான், சூப்பராக இருக்கும். அண்டு இதான் நம்ம பஸ் ஸ்டாப், இன்னும் ஓப்பன் பண்ணல. அண்ட் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஊர் வர்ற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு அங்கங்கே ராமர் ஸ்டாச்சு வர்ற வழி ஃபுல்லாக செம்ம டெக்கரேட்டிவாக இருந்துச்சு. பட் நைட் டைமில் இருந்தால் உங்களுக்கு எதுவும் காட்ட முடியல. அண்டு பிரிட்ஜஸ் வரைக்கும் எல்லாம் ஏகப்பட்ட பாலம் புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க அயோத்தி. நாளைக்கு டே டைம்லலாம் உங்களுக்கு இந்த ஊர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். டே டைமில் கொஞ்சம் சன் வருது, சன்னியாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம பஸ்ஸுக்கு போகலாம். ஒரு 10:30 ஆயிடுச்சு. நம்ம அயோத்தியில் வந்து ரூம் கொண்டோங்க. ஹோட்டல் நீல்கண்ட் அப்படின்ற ஒரு ரூம். ஆல்மோஸ்ட் இதுவும் ஸ்டார் ஹோட்டல் தான். இப்போ தான் வந்திருக்கோம். குளிர் ஓவர். அப்படியே நம்ம மேலே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஹோட்டல். பஸ்ஸஸ்லாம் அப்படியே நமக்கு இங்கே பார்க் ஆகிருக்கு. மேலே போயிட்டு பார்க்கலாம். மேலே ஏறி 206 வந்தாச்சு. 206 இங்கே தான் இருக்குது. உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு இன்றைக்கி அலாட் பண்ணிக்கிறது 206. ஆஸ் யூஷுவல் கெட்டில், வாட்டர் பாட்டில் அண்ட் ஒரு டபுள் காட்டு. பட் ஆரம்பித்தது ரூம் முடிஞ்சிருச்சு. ஸோ நார்மலி ஒரு வாஷ்ரூம். ஸோ அவ்வளோதாங்க. பட் இங்கே ஷாம்பூ இது எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம ரூம்க்கு ரீச் ஆகி நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டோம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் டைம் ஒரு 30 seconds தான் இருக்குது. ஸோ நியூ இயர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செம்ம ஸ்பெஷலாக அயோத்தியில் செலிப்ரேட் பண்ணுறோம். அண்டு செலிப்ரேஷன் ரெடி ஆகிட்டாங்க. கேக் கட்டிங் இன்னைக்கு. ஸோ இப்போது ஒரு 30 seconds ஸ்டார்ட் ஆயிரும். ஹாப்பி நியூ இயர் மக்களே, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஸோ ஃபைனலி நம்ம வந்து அயோத்தியில் நம்ம ரூமில் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியாச்சு. அப்படியே வெளியே போய் வெளியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட்லி நியூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தியில் இருக்கோம். ஸோ எனக்கே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டாக சூப்பராக இருக்குது. இங்கே ரொம்ப பெருசாலாம் இல்லை, பட்டு கிராக்கர்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் வச்சுட்ருக்காங்க. வெளியே வந்ததுமே வாயிலேருந்து புகை வருது. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது கிளைமேட். அப்படியே வெளியே போய் இந்த ஊரில் எப்படி இருக்கு பார்க்கலாம். பெருசாலாம் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நார்மலாக இருக்குது. அங்கே கொஞ்சம் மெயினாக அந்த பக்கம் ஏதோ மெயின் சிட்டியெல்லாம் இருக்கும் போல். அங்கே தான் கொஞ்சம் பட்டாசெல்லாம் சவுண்டு கேட்குது. மற்றபடி இங்கே ஒன்றும் இல்லை. அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ ஹாப்பி நியூ இயர். அண்ட் இந்த வீடியோ நான் இன்றைக்கி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தி டெம்பிள் போகிறோம். 1ஆம் தேதி நியூ இயர் 2024. நம்ம வந்து அயோத்தி ராமர் டெம்பிள் போகிறோம். அங்கே ஆக்சுவலாக ஃபோனெல்லாம் அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ தான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு அவ்வளோதாங்க. ஸ்டே டியூன்ட் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பை.